கிட்டத்தட்ட 2 கடிதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி காலையிலேயும் 3வது கடிதமாக போலீஸாரே அவர்கள் எங்கே இடம் உகந்ததாக இருக்குதோ அந்த இடத்தையே குறிப்பிட்டால் கூட அங்கேயே நாங்கள் எங்களுடைய தலைவரின் பயணத்தை அந்த வழியிலாக மேற்கொள்கிறோம் என்று கடைசியாக இன்று காலை கடிதம் கொடுத்திருக்கிறோம். இது போக டிசம்பர் கடைசி வரை டிசம்பர் 20ஆம் தேதி வரை எங்களுடைய முழு சுற்றுப்பயண விவரம், அதாவது எங்களுடைய தலைவரின் மொத்த சுற்றுப்பயண விவரத்தையும் இன்று டிஜிபி அலுவலகத்தில் ஏடிஜி அவர்கள் எல்என்டோ அவர்களை சந்தித்து அவர்கிட்ட மொத்த பயண விவரத்தையும் கொடுத்துருக்கிறோம். ஏன்னால் இதே மாதிரியான ஒரு விஷயம் அனைத்து ஊர்களிலும் அனைத்து இடத்துலையும் எங்களுக்கு நடக்கக்கூடாது. இன்னொன்று, ஒரு தலைவர், ஒரு கட்சியின் தலைவர், இன்றைக்கி மக்கள் அபிமானத்தை பெற்ற தலைவர் எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்களின் ப்ரோக்ராம் மட்டும்தான் எல்லா இடத்திலும் தடை செய்யப்படுகிறது. எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுடைய ப்ரோக்ராம் எல்லா இடத்துலையும் அவருடைய நிகழ்ச்சிகள் எதற்கும் அனுமதி கிடைப்பதில்லை. எங்களுடைய தலைவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆர்ப்பாட்டத்திற்கும் நாங்கள் நீதிமன்றம் சென்று தான் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி பெற்றோம். மாநாட்டிற்கும் தெரியும் எவ்வளவு தடைகளை தாண்டி கிட்டத்தட்ட 20 நாட்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் அனுமதியை பெற்றோம். அதே போல் சுற்றுப்பயணம், நீங்கள் எல்லா தலைவர்களும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க, எல்லா கட்சியினரும் மேற்கொள்கிறாங்க, எல்லாருக்கும் கிடைக்கும் அனுமதி எங்களுக்கு கிடைப்பதாக இல்லை. ஸோ அதனால தான் இன்றைக்கி மொத்த விவரத்தையும், அதாவது மொத்த பயண திட்டங்களையும் இன்றைக்கு டிஜிபி அலுவலகத்தில் கொடுத்துருக்குறோம். அது போக அந்தந்த மாவட்டங்களிலும் எஸ்பி கிட்ட தனியாக நாங்கள் கொடுப்போம், ரெப்ரசன்டேஷன் கொடுப்போம்.